ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் ஆண்ட்ரி காலேஜ் பக்கத்திலிருந்து உங்கள் தோழி ராஜி. தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். நாங்களே பார்க்க போகிற அப்ளிகேஷன் பிளான் காலேஜ். இது எப்படியான ஒரு அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களோட ஃபோட்டோக்களை நாங்கள் அழகுபடுத்தி கொள்ளணும் ரொம்பவே எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அப்படியான எங்களுக்கு இது நல்ல ஒரு அப்ளிகேஷன் உண்டு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட ஃபோட்டோவுக்கு மேலே நாங்கள் கவிதைகள் போட்டுக்கொள்ளணும். எங்களோட ஃபோட்டோ நாங்கள் இப்போ 2 பேரோட இருக்கிற ஃபோட்டோன்னு சொன்னால் வெட்டி தனியாக எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ஃபோட்டோவை வெட்டிட்டு இன்னொரு ஃபோட்டோவை வச்சு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு அப்ளிகேஷன். ஒரே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் விரும்பின மாதிரியெல்லாம் டிசைனுகள் போட்டுக்கொள்ள முடியும் நண்பர்களே. இதை நீங்களும் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் தருவோம். நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்கிறதுக்குள்ளேயே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. உங்களோட கேலரியில் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த ஃபோட்டோ இந்த பூக்கு மேலே உங்களுக்கு கவிதை போட்டுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த எட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு நீங்கள் இதில் ஒரு கவிதையை உண்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த நான் டைப் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையான ஒரு கலரையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். இதை ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து பாருங்கள் நண்பர்களே, இது ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பெருசாகி கொள்ளலாம், சின்னதாகி கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் இந்த கவிதையை வச்சுக்கொள்ள உங்களுக்கு முடியும் நண்பர்களே. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் நிறையவே டிசைன்கள் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் செய்து காட்டுறேன் நண்பர்களே. பாருங்கள், இது திருப்பி நாங்கள் இதை கேன்சல் ஆகி இதுக்குள்ளே திருப்பியும் போங்க. போயிட்டு நீங்கள் இந்த எட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு நீங்கள் கேலரிக்குள்ளே போங்க. போயிட்டு நான் அதே ஃபோட்டோ உங்களுக்கு திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோஸ் அதுக்குள்ளே போயிட்டுக்கொள்ளுங்க. போயிட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள், பெருசாக்கலாம். இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெரிதாக்குங்க, சின்னதாகுங்க, ஏதோ செய்து கொள்ளுங்கள். இந்த 2 பூ இருக்குது பாருங்கள். நான் இதை இப்போ வெட்டி உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறேன். இந்த கத்திரிக்கோள் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு இந்த பூவை நீங்கள் வரைஞ்சி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரைஞ்சி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தற்போதைக்கு சும்மா வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரைஞ்சி கொள்ளுங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த பூவை தனியாக எடுக்கணும்னு சொன்னால் இதில் டிசைனும் நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் தனியாக எடுத்தும் கொள்ளலாம். பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு தேவையான டிசைனும் நீங்கள் இதில் போட்டுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை வெட்டிட்டு நாங்கள் தனியாக எடுத்துக்கொள்ளணுமென்றாலும் நான் அதை ஓகே கொடுத்துட்டா மேலுக்கு எனக்கு தனியாக இது வந்துடும். பாருங்கள் நண்பர்களே, இது சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் உண்டு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய இதுகள் இருக்குது. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது தெரிந்தவர்களுக்கு அல்ல, தெரியாதவர்களுக்கு மாத்திரம். ஓகே நண்பர்களே, இன்னும் புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தோழி ராஜி. ஓகே நண்பர்களே, பாய் பாய் பாய். I L O V E